அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு காரியம் அதிகமாய் சொல்லப்பட்டு வருகிறதை நம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஒரு உண்மையான தேவ பிள்ளையினுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி ஒரு தேவ பிள்ளை உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசியை எப்படி அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற மிகப்பெரிய தீர்மானத்தோடு தான் நம்முடைய ஓட்டம் துவங்கி முடிக்கிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னா என்ன? வேதத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் என்ன? பொதுவா இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்றது புதிய ஏற்பாட்டில அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்து திருஷ்டாந்திரமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ பல இடங்களிலே அப்போஸ்தலர்களினாலே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் மறைமுகமாக அநேக மனிதர்களாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பல நேரங்களிலே வாசித்திருப்போம், ஆனால் அதன் ஆழத்தை அறிந்து கொள்ளாமல் கடந்து போயிருப்போம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிழலாட்டமாக எதிர்காலத்திலே வரக்கூடியவைகளுக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நிறைய பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதல். எலியாவும் எடுத்துக்கொள்ளுதலும். இதுதான் இன்றைக்குடைய தலைப்பு. எலியாவும் எடுத்துக்கொள்ளுதலும். இந்த எலியாவுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய, நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம், நான் என்ன செய்தால் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நாம் கலந்து கொள்ள முடியும், தேவன் நம்ம எப்படி எடுத்துக்கொள்வார் என்கிற காரியங்களை திட்டவட்டமாக தெரிந்து கொள்வதற்கு எலியாவின் வாழ்க்கை மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன? இரண்டாவது, எடுத்துக்கொள்ளப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது, எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பதாக அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நான் என்ன நடக்கும், அதற்கு பின்பதாக என்ன நடக்கும் என்கிற காரியங்களை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற வார்த்தை வெறும் மரணம் இல்லாமல் பரலோகத்திற்கு போவது என்று மட்டும் பார்க்காமல், வேதாகமத்தில் தேவன் தம்முடையவர்களை எவ்வாறு தம்மிடத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறார் என்கிற ஆழமான விளக்கம் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2:11. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில், நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளையும் தோன்றி இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அல்லேலூயா. இந்த எலியாவினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலிலே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. பிரியமானவர்களே, எலியா இறந்து போகவில்லை, தேவனால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். அதாவது பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய சந்நிதிக்குள் தேவனால் மாற்றப்பட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடந்த ஒரு காரியம் தான் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல். அல்லேலூயா. எலியாவின் வாழ்க்கையில நடந்தது என்ன? அவர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய சமூகத்திலே அவர் நுழைந்தார். மறுரூபமாக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நுழைந்தார். நாமும் கூட
தேவனோடு கூட மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய சந்நிதிக்குள் நுழைவதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது தேவனுடைய அழைப்புக்கு கிடைக்கிற முழுமையான பதில். எந்த மனிதன் அழைக்கப்பட்டிருக்கிறானோ, எவன் தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிறானோ, எந்த மனிதன் அழைப்புக்கு பாத்திரவானாய் நடக்கிறானோ, அந்த மனிதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? அவன் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிறதான இந்த முடிவுக்குள்ளே கடந்து போவான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவின் வாழ்க்கை முடிவை நாம் பார்க்கும் பொழுது, அவர் தன்னுடைய விருப்பத்தின்படி பரலோகத்திற்கு அவர் போகவில்லை. எலியா தேவனிடத்துல என்ன கேட்டார்? ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், எல்லாரும் உம்மை விட்டு போய்விட்டார்கள், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? சாக வேண்டும் என்று விரும்பினார். பிரியமானவர்களே, எலியா கேட்டது மரணத்தை. ஆனால் தேவன் எலியாவுக்கு தந்தது என்ன? ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு மாறுதல். எலியாவின் வாழ்க்கைப்படி, அவருடைய விருப்பத்தின்படி பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. தேவனுடைய விருப்பத்தின்படியே அவர் என்ன பண்ணாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற பொழுது என்ன நடந்தது? தேவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது பாருங்க. சில நேரத்துல நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாள், அந்த நேரம் நமக்கு அந்த உணர்வே இருக்காதா? நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம், அல்லது நம்முடைய கற்பனையில் தோன்றுகிற விதமாக ஏதோ ஒரு வகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அல்லது நான் மற்ற காரியங்களை பார்க்கிற பொழுது இந்த மனிதரை போல, இவரை போல, அவரை போல என்று மற்றவர்களை காண்பித்து அதன் நடைமுறையில எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காரியங்கள் நடைபெறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா தன்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் சொல்லவில்லை, ஆனால் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் முக்கியமான ரகசியம். தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கையின் இறுதி முடிவுதான் தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கை. எந்த மனிதன் தேவனுடைய வாழ்க்கையில சரியானபடி தன் ஓட்டத்தை அமைத்துக் கொள்கிறானோ, எந்த மனிதன் தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கையில தன்னை எல்லாவற்றிலும் கர்த்தருக்காக தகவமைத்துக் கொள்ளுகிறானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு எடுத்துக்கொள்ளப்படுதலே முடியும் என்கிறது இந்த வேத வசனம். அல்லேலூயா. தேவனுக்காக வாழ்வேன்னு சொல்லி வைராக்கியமாய் நிற்கிற எந்த மனிதனுடைய முடிவையும் பாருங்கள், அது ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆமென். இரண்டாவது, எடுத்துக்கொள்ளப்படுதல் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு மாற்றப்படுகிற அல்லது மாற்றப்படுதலை காண்பிக்கிறதா இருக்கிறது. எலியா பூமியிலே இருக்கிறார், அவர் சென்ற இடம் பரலோகம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது தேவனுடைய வல்லமையான ஒரு மாற்றத்தை காண்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இது மனித சக்தியினாலே நடைபெறுவது அல்ல. இப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது நடந்த காரியங்கள் என்ன? எலியா எப்படி எடுத்துக்கொண்டார்? அக்னி ரதம் அங்கே வந்தது, அக்னியின் குதிரைகள் காணப்பட்டது, சுழல் காற்று அங்கே இருந்தது. இவைகள் எல்லாம் பாருங்க, இதெல்லாம் மனித சக்தியினாலே வரக்கூடிய ஒரு காரியங்கள் அல்ல. இது தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறதும் மகிமையை காண்பிக்கிறதுமா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற அனுபவம் எப்படி இருக்கும்? அது தேவனுடைய வல்லமையின் மகிமையின் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அது எப்படி இருக்கும்? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய, வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாகவே அது இருக்கும். அல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தர் எடுத்துக்கொள்ளணும்னு நினைச்சாருன்னா அது ஏதோ ஒரு மரணம் சம்பவிக்கிறது போல இருக்காது, மாறாக அது மகிமையான காரியமாக இருக்கும். ஆமென். மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனால் மகிமையான காரியம் யாருக்கு வரும்? தேவனை உண்மையாய் பின்பற்றின, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழுகிற, எல்லா சூழ்நிலையிலும் தேவனையே தன்னுடைய நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனிதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? மகிமையான காரியமாக இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறதா? அருமையாக, மகிமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல,
எலியா மட்டும் எடுத்துக்கொள்ளப்படல. வேதாகமத்தில் மரணத்தை சந்திக்காமல் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட மற்றொரு முக்கியமான நபர் இருக்கிறார். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 5:24 வாசிங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனார், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இங்க 2 மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. ஒன்று, ஏனோக்கு அவன் தேவனோடு நடந்தார், தேவன் எடுத்துக்கொண்டார். எலியா தேவனுக்கு ஊழியம் செய்தார், தேவன் எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, தேவனோடு நடப்பதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான ஒரு ஆயத்தம். ஆமென். யாருடைய இருதயத்துல எல்லாம் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா, நான் நிச்சயம் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேனா என்கிற சந்தேகம் இருந்தா உங்களுக்கான பதில் இதுதான். பிரியமானவர்களே, தேவனோடு நடக்கிற, தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் தேவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த 2 மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரே சம்பவம், அவர்கள் தேவனோடு சஞ்சரித்திருந்தார். இந்த உலகம் அவர்களுக்கு ஒரு பொருட்டாக தோன்றவில்லை. அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், குடும்பம் இருந்தது. ஏனோக்குக்கு, எலியாவுக்கு எத்தனையோ ஊழியங்கள் இருந்தது. அவர் ஒரு தீர்க்க தரிசன ஒரு பள்ளியை நடத்தி கொண்டிருந்தார். அங்கே தீர்க்கதரிசிகள் கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் இருந்தார்கள், கடமைகள் இருந்தது. ஆனாலும் இவைகளை பார்க்கிலும் தேவனோடு நடக்கிற அனுபவம் எலியாவுக்குள்ளே காணப்பட்டது. எந்த மனிதன் தேவனோடு நடப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ, எந்த மனிதன் தேவனோடு தன் வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்ளுகிறானோ அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அல்லேலூயா. இன்னும் தெளிவாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17. பிரியமானவர்களே, கர்த்தர் பிரதான தூதனோடும் அவர் மகிமையில இறங்கி வருகிற பொழுது இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளப்படுறான் அப்படின்னு சொன்னா அது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. தேவனே வந்து அவனை எடுத்து அவனை தன்னுடைய வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரு மகிமையான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம வாழ்ந்தோம், மரித்தோன்னு நம்முடைய வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்து விடக்கூடாது. நாம் நம்முடைய வாழ்க்கையில எதை நோக்கி நகரணும் அப்படின்னா, எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த உன்னதமான அனுபவத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க இருக்கிற அநேகருடைய இருதயத்துல என் ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு ஏன் அருமையா இருக்கு? ஸ்தேவான் கல்லினாலே அடிக்கப்பட்டு அவன் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற பொழுது பரலோகத்தின் தரிசனத்தை பார்த்து சொல்லுகிறான், இதோ உன்னதமானவருடைய வலது பார்சத்திலே மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன், அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்து நிற்கிறார் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்காக உண்மையாய் வாழுகிற மனிதனை கர்த்தர் எப்படி ரிசீவ் பண்றாரு பாருங்க. அவனுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அது மரணம் அல்ல, அது எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பவுல் கூறுகிறார், கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்களாம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோடு கூட கர்த்தரை எதிர்கொள்ள ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. இது சபையினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல், பொதுவான ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்பொழுது என்னெல்லாம் நடக்குது? கர்த்தர் இறங்கி வருகிறார், மரித்த விசுவாசிகள் உயிர்த்தெழுகிறார்கள், உயிரோடு இருக்கும் நாமும் கூட மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தரை சந்திக்கும்படி போகிறோம். அனைவரும் கர்த்தரை எதிர்கொள்ள எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அதற்கு பின்பதாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட நாம் இருப்போம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது தப்பித்தலோ அல்லது இந்த உலக பாடுகளில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற ஒரு காரியம் அல்ல. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. உலகத்தின் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளப்படுதலை நாம் எதிர்பார்க்க கூடாது. வேதத்தினுடைய வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது,
கர்த்தரோடு நாம் இருக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 4:17 வாசிக்கலாம். எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, பரலோகம் நமக்கு ரொம்ப முக்கியம். மகிமையான சரீரம் தான் நமக்கு முக்கியம். மரணமில்லாத வாழ்க்கை நமக்கு முக்கியம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் கர்த்தரோடு இருப்போம். அல்லேலூயா. இந்த மனுஷங்க நம்ம எத்தனையோ விஷயத்த ஆசீர்வாதம்னு நினைக்கிறோங்க. இந்த பூமியில செல்வங்களை ஆசீர்வாதமா நினைக்கிறோம், பிள்ளைகளை நாம் ஆசீர்வாதமா நினைக்கிறோம், ஆஸ்தியை, சில மனிதர்களை, சில உன்னதமான உயரமான இடங்களை நாம் ஆசீர்வாதமாக நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே எது தெரியுமா ஆசீர்வாதம்? எந்த மனிதன் கர்த்தரோடு இருக்கிறானோ அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்பொழுது கர்த்தரோடு இருக்க முடியும்? அவரோடு முகமுகமாய் நாம் எப்பொழுது நாம் நடந்து கொள்ள முடியும்? அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மகிமையின் ரூபத்தை தரித்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது எதை காண்பிக்கிறது? ஆதி ஆகமத்திலே தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுது ஒரு மகிமை அவனை மூடி இருந்தது அல்லவா? அவன் தேவனை முகமுகமாய் தரிசித்தான் அல்லவா? தேவனோடு கூட எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டிருந்தான் அல்லவா? அந்த ஆதி அன்புக்கு திரும்பும்படி கர்த்தர் எடுத்துக்கொள்ளதில் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாவம் வந்த பொழுது ஆதாமை தேவன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடுகிறார். துரத்தப்பட்ட ஆதாம் மறுபடியும் அந்த தோட்டத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியல. ஆமென். அல்லேலூயா. அந்த தோட்டத்தை பரலோகம், அதாவது பரலோகத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. பாருங்க, இன்னைக்கும் அந்த தோட்டத்துக்குள்ள நாம நுழையணும்னா மறுபடியும் அந்த மகிமையின் சரீரத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இந்த மகிமையின் சரீரத்தை ஒருபோது நம்மால் தரித்துக் கொள்ள முடியாது. ஆகவேதான் தேவன் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற இந்த மகிமையின் டிரான்ஸ்பர்மேஷனை நம்முடைய வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுகிறார். ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது பூமியிலிருந்து பரலோகத்திற்கு செல்லும் ஒரு சம்பவம் மட்டுமல்ல, கர்த்தருக்காக ஆயத்தமாக வாழ்ந்த வாழ்க்கையின் மகிமையான முடிவு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்காக ஆயத்தமாக வாழ்கிற மனிதர்களுடைய முடிவுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வெகுமதி தான் எடுத்துக்கொள்ளப்படுதல். யாரெல்லாம் தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. அந்த தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆனாலும் தேவன் தம்முடைய திட்டத்தின்படி நம்முடைய இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். நம்ம ஓட்ட முடிகிற வரைக்கும் தேவன் நமக்கு ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறார், நமக்கு ஒரு பிரயாணத்தை வச்சிருக்கிறார். அது முடிகிற வரைக்கும் தேவன் பொறுமையாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் காலத்தையும் நேரத்தையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த ஓட்டம் முடிகிற பொழுது நமக்கான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கான ஒரு மாறுதல் வரும். அல்லேலூயா. சரி, இப்போ எடுத்துக்கொள்ளப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை நாம் குறித்து பார்க்க போகிறோம். வேதாகம் நமக்கு சொல்லுகிற முக்கியமான ஆயத்தம் என்ன? முதலாவது, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்க வேண்டுமாம். யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தமாக வாழ வேண்டுமா. முதலாவது கிறிஸ்துவுக்குள்ள இருக்க வேண்டும், இரண்டாவது பரிசுத்தமாக வாழ வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது விழித்திருக்க வேண்டும், நான்காவது தேவனோடு நடக்க வேண்டும், ஐந்தாவது இறுதி வரை உண்மையாக இருக்க வேண்டும். 5 காரியங்கள் இருக்கிறது. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். இரண்டாவது பரிசுத்தமாக வாழ வேண்டும். மூன்றாவது விழித்திருக்க வேண்டும். நான்காவது தேவனோடு நடக்க வேண்டும். ஐந்தாவது இறுதி வரை உண்மையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவோடு இருக்கிற கூட்டம் அநேகமா இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற கூட்டம் இன்னைக்கு இல்லைங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் ஊழியம் செய்த பொழுது அவரோடு இருந்த கூட்டம் அதிகம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய
கட்டளைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்த கூட்டம் மிக குறைவு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் ஜனங்க மனம் வருந்துறாங்க, மனம் திரும்புறது இல்லை. மனம் வருந்தக்கூடியவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள், மனம் திரும்புகிறவர்கள் மிக குறைவாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் தேவன் எதிர்பார்க்கிற கூட்டம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கூட்டமாக வேண்டும், கிறிஸ்துவோடு இருக்கிற கூட்டம் அல்ல. கிறிஸ்துவோடு இருப்பதற்கும் கிறிஸ்துவுக்குள்ள இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு ஊழியக்காரனோடு இருக்கிறேன், நான் ஊழியக்காரனுடைய வீட்டுக்கு போகிறேன், ஊழியத்திற்கு கடந்து போகிறேன், அவருடைய எல்லா அலுவல்களிலும் நானும் இருக்கிறேன். நான் அப்படி இருப்பதனால அந்த ஊழியத்துல, அந்த ஊழிய காரியத்திலே நான் ஒழுங்கா இருக்கிறேனான்னு கேட்டா கிடையாது. ஆனால் அந்த ஊழிய பாரம் எனக்குள்ளே இருக்கிறது, அந்த ஊழியத்திலே நான் பங்கெடுக்கிறேன், அந்த ஊழிய காரியங்களிலே என்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுதுதான் நான் அந்த ஊழியத்திலே பங்கு பெறுகிறவனாக, உண்மையுள்ள உக்ரானக்காரனாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவோடு இருப்பது என்பது என்ன? கிறிஸ்துவோடு இருப்பது என்பது ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வது. தேவன் கொடுக்கிற எதையாகிலும் பெற்றுக் கொள்ளலாம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு கூட்டம் தொடர்ந்து அவரை சுற்றி கொண்டே இருந்தது. அவர் போகிற இடத்துல எல்லாம் போனாங்க. அவர் வனாந்திரத்துக்கு போனா அங்க ஒரு கூட்டம் வந்தது. ஒரு இடத்துல போய் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார், அங்கே கூட்டம் வருகிறது. அவர் இருக்கிற இடத்துல கேள்விப்பட்டு கூட்டங்கள் வருகிறது. ஆனால் அந்த கூட்டம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? உங்களுக்கு தெரியுமா? எந்த கூட்டம் அவரை தேடி தேடி வந்ததோ அந்த கூட்டம் தான் சிலுவையில் அறையணும்னு கத்துச்சு. அல்லேலூயா. அப்போ இயேசுவோடு இருக்கிற கூட்டம் என்ன? அது ஒரு மறுதலிக்கிற கூட்டம். இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் ஒரு நாள் தேவனை மறுதலித்து விடுவார்கள். தேவனோடு தன்னுடைய நல்ல ஓட்டத்தை ஓட முடியாது. பிரச்சனைகள் வந்தா, போராட்டங்கள் வந்தா, நெருக்கம் வந்தா தன் ஓட்டத்தை முடித்துக் கொள்ளுகிற அல்லது தேவனை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளே போகிற ஒரு சாதாரண வாழ்க்கை வாழுகிறவர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஒரு அனுபவம் எதை காண்பிக்கிறது? அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். மரணத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்த ஒரு கூட்டமாக இருந்தார்கள். ஒரு காலத்துல ஆண்டவருக்காக, ஆண்டவரை தெரியும், இயேசுவை தெரியும்னு சொன்னாவே தனக்கு ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு விலகி ஓடின பேதுரு தன்னை மரணத்திற்கு நேராய் ஒப்பு கொடுக்கும்படி மாற்றினதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மாற்றம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது பரிசுத்தமாய் மாற வேண்டும். யார் பரிசுத்தமாய் மாற முடியும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒடிந்து போயின, அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே மாற வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற அனுபவத்தை பெற்றாலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறிவிட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பரிசுத்தம் என்கிற ஒரு காரியத்திற்கு நீங்கள் தனியாக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுக்கிற அந்த நாளிலேயே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. அதை நீங்க இப்படியும் எடுத்துக்கலாம். நீங்க பரிசுத்தமானாதான் கிறிஸ்துவுக்குள்ள வாழணுங்கிற எண்ணமே உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த எண்ணம் வராது. மூன்றாவது, விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 24:42 வாசிக்கலாம். மத்தேயு 24:42. அவர் எந்த நாளிலே வருவார் என்பது அறியாது இருக்கிறபடினாலே நாம் விழித்திருக்க வேண்டுமாம். அல்லேலூயா. விழித்திருக்கிறது என்றால் என்ன என்று சொல்லி பல முறை பிரசங்கங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. விழித்திருக்கிறதுனா என்ன அப்படின்னா அலர்ட்டா இருக்கிறது. அல்லேலூயா. கண் விழித்திருப்பது அல்ல. எப்பொழுது எது நடக்கும் என்கிற ரீதியிலே நாம் கவனித்துக் கொண்டு இருப்பதுதான் விழித்திருப்பது. அல்லேலூயா. ஒரு வகையில சொல்லணும்னா, நாம இயேசுவின் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அதற்கான எல்லாவற்றையும் தேடுகிறவர்களாக இருப்பார்கள். ஆமென். ஆசீர்வாதத்தை தேடுற ஒரு நபராக நான் இருப்பேன் என்று சொன்னால், வேதத்துல எங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை குறித்து எங்கெல்லாம் அந்த வசனம் இருக்கிறதோ அதையெல்லாம் தேடி தேடி நான் வாசிப்பேன். ஆமென். பசியா இருக்கிறவன் கண்கள் எதை தான் தேடும்? சாப்பாடு எங்க இருக்கோ, எந்த ஹோட்டல் இருக்கு அப்படிங்கிறது தான் தேடும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் எதுல நிறைஞ்சிருக்கோ அதைத்தான் நம்முடைய கண்கள் தேடும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம கிறிஸ்துவின் வருகை எதிர்நோக்கி காத்திருந்தால் விழித்திருக்கிறவர்களாக
இயேசுவின் வருகை குறித்த காரியங்களை தேடுகிறவர்களாக நாம் இருப்போம். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக தேவனோடு நடப்பது. தேவனுக்காக காத்திருக்கிறவர்களே தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனோடு நடக்கிறதுங்கிற இந்த வார்த்தை ரொம்ப எளிதா சொல்லிட்டங்க. ஆனால் தேவனோடு நடப்பது என்பது மிக கடினமான ஒரு காரியம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் தேவனோடு நடக்கிற அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன், நான் விசுவாசிக்கிறேன். தேவனோடு நடப்பது என்பது இந்த உலகத்திலிருந்து தன்னை முழுவதுமாக விலக்கி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. ஆமென். சந்தோஷம் தரக்கூடிய எதையும் எனக்குள்ள நான் கொண்டு வர மாட்டேன். நான் தேவனுக்குரியவன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கிறது? ஆனாலும் அவைகள் எல்லாம் தகுதியாகிறாது. அப்போ என் தகுதி இந்த உலகத்துக்குரியதல்ல, அது என் தேவனுக்குரியதா இருக்கிறது. ஆமென். அப்போ எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு. நான் எதை என் மூலமாய் நான் செய்கிறேனோ அதன் மூலமாய் யார் மகிமைப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறது தான் தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். இன்னும் நிறைய சொல்லலாங்க, ஆனா எனக்கு நேரம் இல்லை, இன்னும் நிறைய இருக்கிறது. அதனால இந்த தேவனோடு நடக்கிற காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில தேவனை குறித்த ஒரு உணர்வோடு இருப்பது தான் தேவனோடு நடப்பது. ஆமென். இறுதியாக உண்மையாக இருப்பது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இல்ல 2வது, மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம். பிரியமானவர்களே கவனிங்க, உண்மையா இருப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட காலம்னு வேதம் எங்கேயும் குறிப்பிடல. அல்லேலூயா. என்றைக்கோ நான் நடந்து கொண்ட பரிசுத்தத்தை சுமந்து கொண்டு வாழ்கிற ஒரு நபராக நாம் இருக்கக்கூடாது. என்னைக்கோ ஜெபிச்சத, என்னைக்கோ நான் ஆவியில நிரம்பினத, என்னைக்கோ நடந்தத நான் இன்றைக்கும் என்னுடைய அடையாளமாக எனக்கு கிடைக்கிற நல்வாழ்க்கையாக நான் நினைத்துக் கொள்ளக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, என் மரண பரியந்தம் நான் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு. எந்த வயதுல ஆண்டவர் ஆபிரகாம பார்த்து சொல்றாரு? 99 வயதுல. பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் மரிக்க போறான்னு வச்சுங்களேன், அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அவனுக்கு கொடுப்பாங்க. அது எதுவா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? முடிந்த அளவுக்கு அதை கொடு. ஏன்னா அவன் சாக போறான், இனி அவனுக்கு இந்த பூமியில வாழ்க்கை இல்லை. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவன் வாழ்க்கை முடிய போது அப்பதான் ஒரு துவக்கத்தை கர்த்தர் வைக்கிறார். ஆமென். அப்பா நீ முடியுதுன்னு சொல்ற, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, இப்ப நீ உத்தமனாயிரு. உன் மரண பரியந்த நீ உத்தமனாயிரு. நான் இன்னைக்கு இருக்கிற ஆண்டவரே, நாளைக்கு இருக்க முடியல, இல்ல. ஒருவேளை அடுத்த நாள் என்னால் இருக்க முடியுமா தெரியல, அது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் மரண பரியந்த உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த எலியாவினுடைய பிரயாணம் இருக்கிறது. எலியா தன்னுடைய வாழ்நாள்ல கடைசியில ஒரு 3 பிரயாணங்களை அவர் மேற்கொண்டார். 4 இடங்களுக்கு போனார், 3 பிரயாணங்களை அவர் மேற்கொண்டார். ஆமென். இந்த 3 பிரயாணங்கள் அவருடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பதாக நடந்தது. இந்த 3 பிரயாணங்களிலே கர்த்தர் நம் வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவர் எதை அங்கே காண்பிக்கிறார், அங்கே என்ன மறைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தினுடைய ஆழமான சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன என்று நான் சொன்னேன். 2வது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னேன். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரயாணத்தை கர்த்தர் கட்டளை இட்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா எலியாவுக்கு ஒரு பிரயாணம் இருக்கிறது, ஆபிரகாமுக்கு ஒரு பிரயாணம் இருந்தது. உங்களுடைய வேதாகமத்தினுடைய பின்பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2-3 மேப் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா பவுல் பிரயாணம் பண்ணின தேசம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசத்தையும் ஒரு மேப்பை பார்த்திருப்பீங்க. அங்கே எல்லாருடைய பிரயாணத்தை குறித்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த எலியாவினுடைய பிரயாணம் எதை நோக்கி இருக்கிறது? இந்த எலியாவின் பிரயாணத்தினுடைய முடிவில என்ன நடந்தது? இப்போ நாமும் கூட ஒரு பிரயாணம் பண்றோம். எங்க பண்றோம் சொல்லுங்க? நம்ம பிரயாணம் எங்க போறது? பூமி இல்லையா? சொல்லுங்க. பரலோகத்தை நோக்கி. ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரயாணம் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசத்தை நோக்கி தங்கள் பிரயாணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த பிரயாணத்திலே அவர்களுக்கு பின்மாற்றம் இருந்தது,
முறுமுறுப்பு இருந்தது, கசப்பு இருந்தது, இச்சித்தார்கள், பாவத்தை செய்தார்கள், கடைசியில மரித்து போனார்கள். அவர்களுடைய சந்ததியே கானான் தேசத்துக்குள்ளே நுழைவதற்கு தகுதி பெற்றார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கும் தேவன் ஒரு பிரயாணத்தை வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் ஒரு பிரயாணத்துலதான் இருக்கிறோம். அன்றைக்கு உலக பிரகாரமான கானான் தேசம் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரலோக கானான் கையளிக்கப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தமாக தரப்பட்டிருக்கிறது. தேவன் அதையே பெற்றுக்கொள்ளும்படி ஒரு பிரயாணத்தை நமக்கு வைத்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த எலியாவின் வாழ்க்கையில ஒரு பிரயாணம் இருந்தது. அந்த பிரயாண பாதைகள் எப்படி இருந்தது, அதனுடைய முடிவு எப்படி இருந்தது என்பதை நாம் தியானித்து பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த எலியா 4 இடங்களை சந்திக்கிறார். முதலாவது கில்கால், எழுதி கொள்ளுங்க, கில்கால். இரண்டாவது பெத்தேல், மூன்றாவது எரிகோ, நான்காவது யோர்தான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். முதலாவது கில்கால், இரண்டாவது பெத்தேல், மூன்றாவது எரிகோ, நான்காவது யோர்தான். அல்லேலூயா. இந்த கில்கால் என்பது என்ன? இதுதான் எலியாவினுடைய பிரயாணத்தினுடைய துவக்கமாயிருக்கிறது. எலியா இங்கதான் துவங்கினார். இந்த எலியாவின் கடைசி பயணத்திலே ஒரு சாதாரண ஒரு இடத்தினுடைய பெயர் அல்ல. வேதாகமத்தில் கில்காலை பற்றி ஆழமாக பார்த்தால் அது ஒரு பழைய நிந்தை. அல்லேலூயா. ஒரு புதிய ஆவிக்குரிய பயணத்தை தொடங்குகிற இடம் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஒருவர் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 2:1. எலியா எலிசாவோடு எங்கிருந்து புறப்படுகிறார்? கில்காலில் இருந்து புறப்படுகிறார். எலியாவின் கடைசி பயணம் கில்காலிலே ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, எந்த முடிவுக்கும் ஒரு துவக்கம் தேவை, அப்படிதானே? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த துவக்கம் இருக்கும் என்று சொன்னால் முடிவையும் கர்த்தர் வைத்திருப்பார். நம்முடைய முடிவு என்ன? பரலோகம். அப்போ ஒரு துவக்கம் இருக்கணும் இல்லையா? அப்ப எலியாவின் வாழ்க்கையில ஒரு துவக்கம் இருந்தது, அதுதான் கில்கால். சரி, கில்காலிலே ஏன் துவங்க வேண்டும்? ஏன் இந்த கில்கால்? கில்கால் என்பதின் அர்த்தம் என்ன? யோசுவா 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எகிப்தின் நிந்தையை உங்களிடத்தில் இருந்து புரட்டி போட்டு கில்கால் எனப்பட்டது. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கில்கால் என்பது தேவன் நம்முடைய கடந்த காலத்தினுடைய நிந்தனைகளை, கடந்த கால பாவங்களை, கடந்த கால அசுத்தங்களை, இருளான வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு இடம். எந்த மனிதன் கில்கால் என்கிற இடத்திலே ஆரம்பிக்கிறானோ அவனே தேவனுடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள், ஆனால் அவர்கள் எகிப்தின் நிந்தையை இன்னும் சுமந்து கொண்டு இருந்தார்கள். தேவனிடத்திலே வருகிற, தேவாலயத்துக்கு வருகிற அநேகர் இன்னமும் தேவனுடைய பார்வையிலே புரட்டி போட வேண்டியதை, அசுத்தமானவைகளை, ஆழமான பாவங்களை விட்டு விலகாதபடி இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இந்த கில்காலிலே நீங்கள் உங்களுடைய நிந்தனைகளை புரட்டி போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், இனி எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இருக்கக்கூடாது. பழைய தோல்வி, பழைய பாவத்தின் நினைவு, பழைய அவமானம், மனிதர்களுடைய வார்த்தைகள், கடந்த கால காயங்கள், நான் இப்படிதான் என்கிற மனநிலைமை, இவற்றையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் கில்காலிலே தன்னுடைய துவக்கத்தை ஆரம்பிக்க முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கே துவங்குகிறீர்கள்? ஆரம்பத்திலே விசுவாசத்திலே துவங்கின நீங்கள் முடிவிலே அற்பமானதை தரித்துக் கொள்ள போகிறீர்களா என்று பவுல் கேட்கிறாரே. எப்படி உங்களுடைய துவக்கம் இருந்தது? நீங்கள் எப்படி தேவனிடத்திலே வந்தீர்கள்? உங்களுடைய நிந்தை புரட்டப்பட்டு இருக்கிறதா? உங்களுடைய அசுத்த வாழ்க்கை உங்களிடத்திலிருந்து தள்ளப்பட்டு இருக்கிறதா? மாம்ச சுபாவங்கள் உங்களிலிருந்து வேறறுக்கப்பட்டு இருக்கிறதா? நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் நடக்கிறீர்களா? உங்களுடைய பாவ வாழ்க்கை விட்டு மாற்றப்பட்ட ஒரு நல்ல தேவ பிள்ளையாக இந்த நாளிலே தேவன் சமூகத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை மன்னித்து விட்டேன், ஆனால் நீ ஏன் இன்னமும் உன்னை குற்றவாளியாக பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். கில்கால் என்பது புதிய வாழ்க்கையின் ஒரு ஆரம்பம். அல்லேலூயா. கில்காலிலே இஸ்ரவேலர்களுக்கு ஒரு காரியம் நடந்தது.
யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-9 வசனங்களை வேகமாக வாசியுங்கள், நேரம் இல்லை. கருக்கான கத்திகளை உண்டாக்கி பிரியமானவர்களே, நீங்க வீட்டுல போய் வாசிங்க, நேரம் இல்ல. விருத்த சேதனம் பண்ண சொல்றார். அல்லேலூயா. என்ன பண்ண சொல்றாரு? ஏற்கனவே ஒரு கூட்டம் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தது. அவர்கள் ஏற்கனவே வரும்பொழுது விருத்த சேதனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டம் பரலோகத்துக்கு போய் சேரவில்லை, கானானுக்கு போய் சேரவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இந்த கில்கால் என்கிற இந்த இடத்திலே அவர்களுடைய துவக்கம் இல்லை. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாலும் எகிப்தினுடைய நிந்தை அவருடைய இருதயங்களில இருந்தது. அதனாலே அவர்கள் எங்கே போக முடியவில்லை? கானானுக்குள்ள போக முடியல. பிரியமானவர்களே, உங்க ஓட்டம் எப்படி இருக்கு? உங்க ஆரம்பம் எப்படி இருக்கு? கில்கால் என்கிற இடத்துல நீங்க ஆரம்பிக்கிறீங்களா, இல்ல வேற எங்க நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க? உங்க நிந்தையை புரட்டி போட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய துவக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் பழைய பாவங்களை, உங்களுடைய அசுத்தங்களை, சிந்தனைகளை பரிசுத்தமாக்கின தேவனோடு உள்ள உடன்படிக்கை பண்ணின இடத்திலே உங்களுடைய துவக்கம் இருக்க வேண்டும். இந்த கில்கால் என்ன சொல்லுகிறது? இது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம், புதிய உடன்படிக்கையின் ஆரம்பம். இந்த கில்கால்ல தான் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் பாளையம் இறங்குகிறார்கள். அதாவது இந்த கில்காலை கடந்தா அவங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? கானானுக்குள்ள பிரவேசிச்சிருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, கில்கால்ல இருந்து கானானுக்குள்ள போகிறதுக்கு முன்பதாக மறுபடியும் உங்களை விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் மறுபடியும் ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் பண்ண சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. எகிப்திலிருந்து வெளியே வந்தால் மட்டும் போதாது, வாக்குத்தத்த தேசத்தில் வாழ்வதற்காக ஒரு புதிய அடையாளம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அதாவது வெளியே வந்த மட்டும் போதாதுங்க, உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கானானுக்குள்ளே போக முடியும். அல்லேலூயா. எகிப்திலிருந்து வருவது என்பது ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. கில்காலிலே மாற்றப்படுவது என்பது பரிசுத்தமான வாழ்க்கையை காண்பிக்கிறது. நான் வந்துட்டேன் பிரதர், ஆனா இன்னும் பரிசுத்தம் அடையல. தேவனுக்கேற்ற சுத்தாங்கம் அடையாமல் இருக்கிற எந்த மனிதனையும் பரலோகத்துக்குள்ளே தேவன் அனுமதிப்பதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவனையும் சுமந்து கொண்டு உலகத்தையும் சுமந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பரலோக கானானை நீங்கள் தரிசிக்க முடியாது. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் செய்த அதே பாவத்தை, அதே விதமான காரியத்தை தான் இன்றைக்கும் தேவ ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் இருதயத்திலே தேவனை புகழுகிற தங்கள் உதடுகளினாலே தேவனிடத்திலே சேர்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருதயமோ எகிப்தை நோக்கி இருந்தது போல இன்றைக்கும் தேவனை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லா விதத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் இருதயத்திலே பாவத்தை சுமந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த கில்கால் என்கிற அனுபவம் இல்லாமல் நான் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய மனிதனை விட்டு புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுகிற இடம்தான் இந்த கில்கால். 3வது, கில்கால் பழைய அடையாளம் அகற்றப்படுகிற இடம். எகிப்தில் இருந்த பொழுது அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் கில்காலுக்கு பிறகு அவர்கள் வாக்குத்தத்தத்தின் ஜனங்களாக மாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் முன்பு என்னவாக இருந்தீர்கள் என்பது முக்கியம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இப்பொழுது என்னவாக இருக்கிறீர்கள் என்பதே முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் முன்பதாக பாவிகளாய் இருக்கலாம். இந்த உலகம் உங்களுக்கு 1000 அடையாளங்களை கொடுத்திருக்கலாங்க. இந்த உலகம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அடையாளத்தை வேணாலும் கொடுத்திருக்கலாம். தோல்வியே, தோற்று போனவன் என்று சொல்லி இருக்கலாம். ஒருவேளை நிந்தையை அனுபவிக்கக்கூடியவன், அடிமை, ஒருவேளை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றான்னு தெரியுமா, இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா, இவனை குறித்து நன்றாக அறிவேன், இவன் இந்த காரியத்துக்கு அடிமையா இருந்தான், அந்த காரியத்துக்கு அடிமையா இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கில்காலுக்கு வருவீர்கள் என்று சொன்னார். மாற்றத்தை உண்டாக்குகிற உங்கள் நிந்தைகளை புரட்டி போடுகிற கில்காலுக்கு நீங்க வருவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய அடையாளத்தை மாற்றுகிறார். நீங்கள் அடிமைகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற புதிய அடையாளத்தை சுமந்து கொள்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதுதான் முக்கியம். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று சொல்லி. கில்கால் தேவனுடைய சூழ்நிலை, அதாவது கில்காலிலே தேவன் சூழ்நிலையை மட்டும் மாற்றவில்லை, மனிதனுடைய அடையாளத்தையே மாற்றிவிட்டார். ஆமென், அல்லேலூயா. சோதரம், நேரமில்ல, வேகமா போகிற. கில்கால் நினைவுகள் வைக்கப்பட்ட இடம். கில்கால் என்பது என்ன? நினைவு வைக்கப்பட்ட இடம்.
யோசுவா 4ஆம் அதிகாரம் 19-24 நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல்கள் யோர்தானை கடந்து வந்த பொழுது கற்களை எடுத்து வந்து கில்காலிலே நினைவு சின்னமாக வைத்தார்களாம். ஏன் என்று பார்த்த பொழுது அடுத்த தலைமுறை கேட்கும் பொழுது இந்த கற்கள் என்னவென்று கேட்கும் பொழுது, கர்த்தர் எங்களை யோர்தானை கடக்க பண்ணினார், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நாங்கள் இத்தனை காரியங்களை அனுபவித்து எங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு நாங்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்று எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், நாங்கள் கானானுக்குள்ளே நுழைந்தோம் என்று அடுத்த தலைமுறைக்கு சாட்சிகளாய் மாறுவதற்காக கில்காலிலே ஒரு அடையாளம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் செய்ததை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாதுங்க. நாம் கடந்து வந்த யோர்தானை மறந்துவிடக் கூடாது. நாம் அழுத நாட்களை மறந்துவிடக் கூடாது. தேவன் நம்மை தூக்கி நடத்தின நாட்களை மறந்துவிடக் கூடாது. நாம் கடந்த யோர்தானை மறந்து விட்டால் இன்று நிற்கும் கில்காலின் அர்த்தத்தை நம்ம மறந்துடுவோம். இந்த கில்கால் எப்படிப்பட்ட இடம்? இந்த கில்காலுக்குள்ள போற மனுஷனை ஆண்டவர் எப்படி மாத்துறாரா? தலைமுறைகளுக்கு அடையாளமாக மாத்துகிறார். ஆமென். இதுவரைக்கும் பாவத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் அடையாளமாக இருந்த இஸ்ரவேலர்களை தலைமுறைகளுக்கு அடையாளமாக மாற்றின இடம் தான் கில்கால். ஆமென். இந்த கில்காலிலே ஆரம்பம் பண்ணுகிற எந்த மனிதனையும் கர்த்தர் அடையாளமாக மாற்றுகிறார். இந்த நாளிலே நீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்க? உங்க ஆரம்பம் எப்படி இருக்கிறது? பிரியமானவர்கள், இந்த கில்கால் மன்னா நிறுத்தப்பட்ட இடம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் ஆண்டவர் மன்னாவை கில்காலுக்குள்ள அவங்க கடந்து போன உடனே ஏன் ஆண்டவர் அந்த கில்காலுல மன்னாவை நிறுத்தினார் தெரியுமா? அது வரைக்கும் மன்னாவை கொடுத்து போஷித்தவர் ஏன் மன்னாவை நிறுத்தினாரு? ஏன்னா அது வரைக்கும் அவங்க பாலைவனத்துல அகதிகளாய் பரதேசிகளாய் இருந்தாங்க. ஆனால் இந்த கில்காலிலே வந்த பொழுது இந்த கில்கால் அனுபவம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாற்றினது? அவர்கள் கானான் தேசத்தின் குடிகளாய் மாறினார்கள். ஆமென். அல்லேலூயா. கில்காலுக்குள்ளே வருகிற எந்த மனிதனையும் கர்த்தர் இந்த பூமியினுடைய எல்லா விதமான போராட்டங்களில் இருந்து ஓய்ந்திருக்க பண்ணி அவன் பரலோக ராஜ்யத்தின் அதிபதியாக கற்ற மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. சில நேரத்துல நாம் தேவனிடத்துல கேட்கிற, ஆண்டவரே முன்பு கொடுத்ததே இப்ப கொடுங்க ஆண்டவரே, அன்னைக்கு செஞ்ச அற்புதத்தை செய்யுங்க, அன்னைக்கு கொடுத்த வார்த்தையை கொடுங்க, அன்னைக்கு என் வாழ்க்கையில ஏதோ ஒரு நடந்துச்சு அதை நடத்துங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் அடுத்த நிலைக்கு கொண்டு போக போறேன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே இந்த வனாந்தரம் ஒருவேளை எனக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்தாலும் நீங்க கொடுக்கிற மன்னா எனக்கு போதுமானதா இருந்தது, இப்ப அந்த மன்னாவையும் நிறுத்திட்டீங்களே. இல்ல இல்ல, உன்னை அடுத்த நிலைமைக்கு நான் கொண்டு போனேன்னா சிலதை உங்ககிட்ட நிறுத்ததான் நான் செய்வேன். அல்லேலூயா. சில நன்மைகளை, சில மனிதர்களை, சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறுத்துறாருன்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு ப்ரொமோஷன் பண்றாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. சில வழிகள் அடைக்கப்படுகிறது என்றால் தேவன் உங்களுக்கு முன்பதாக விசாலமானவைகளை திறந்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவன் ஒரு பழைய முறையை நிறுத்தும் போது நம்மை அவர் கைவிட்டுட்டார்னு அர்த்தம் இல்ல, அவர் நம்மை அடுத்த காரியத்திற்கு அழைக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவின் வாழ்க்கையில ஏங்க கில்கால் முக்கியம்? ஏன்னா கில்காலுக்கு தன்னுடைய ஊழியத்தை தன் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த பிரயாணத்தை கில்காலிலே ஆரம்பிச்சாதான் அவன் பெத்தேலுக்கு போக முடியும். அல்லேலூயா. அப்ப கில்கால் என்பது என்ன? பழைய வாழ்க்கையை புரட்டி போட்டு புதிய அடையாளத்தை தருகிறது தான் இந்த கில்காலுடைய அனுபவம். இப்ப ரெண்டாவது கில்கால் என்பது என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இரண்டாவது என்ன பண்ண போறோம்? பெத்தேல் என்கிற இந்த காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2-3. ரெண்டாவது எங்க போறாரு? எங்க ஆரம்பிக்கிறாரு? எங்க போறாரு? எங்க ஆரம்பிக்கிறாரு? எங்க போறாரு? கில்கால் என்பது என்ன? பழைய அனுபவங்கள், பழைய அடையாளங்கள் புரட்டி போட்ட ஒரு இடம். அப்போ ஒரு மனுஷன் பெத்தேலுக்கு போகணும். பெத்தேல்னா என்னங்க? அப்பத்தின் தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு, எப்படி வேணா சொல்லலாம். அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய வீட்டுக்கு போகணும்னா அவன் முதல்ல எங்க ஆரம்பிக்கணும்? கில்கால் ஆரம்பிக்கணும். கில்கால் என்பது என்ன? பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், பழைய அடையாளம் மாற்றப்படுதல்.
எப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பழைய சுபாவம் பழைய காரியம் மாற்றப்படுதோ அப்பதான் அவன் தேவனுடைய வீட்டுக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெத்தேல் என்பது என்ன அப்படின்னா, பெத்தேல் என்பது தேவனை சந்தித்த ஒரு இடம். ஆமென். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10-22 வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. அங்க என்ன நடக்கிறது? யாக்கோபு தனியாக பயணம் செய்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில வாசிங்க சிஸ்டர். ஆமென். போதும் சிஸ்டர். இப்ப யாக்கோபு ஒரு பிரயாணம் பண்றார் பாருங்க, எல்லாம் பிரயாணம் தான். அல்லேலூயா. ஆமா, வீட்டை விட்டு வெளியேறாரு, எதிர்காலம் தெரியல, தனிமையில் இருக்கிறார், பயத்துடன் இருக்கிறார். அந்த இரவுல அவர் ஒரு கல்லை எடுத்து தலையணையா அடிச்சு என்ன பண்றாரா? தூங்குறார். பாருங்க பிரியமானவர்களே, தன் தகப்பன் வீட்டுல இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு தனிமரமா, எதிர்காலமே தெரியல, என்ன நடக்க போதுன்னு தெரியல, அந்த நிலைமையில தேவனை நோக்கி விண்ணப்பத்தோடு படுத்திருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் சந்திக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இரவுல என்ன நடக்குதான்? வானம் திறக்கிறது. இரண்டாவது ஒரு ஏணி காணப்படுகிறது. தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிறவர்களா இருக்கிறார்கள். தேவன் அவனோடு கூட பேசுகிறார். 4 காரியம் நடக்குது சொல்லுங்க. வானம் திறக்கப்படுது, இரண்டாவது ஏணி காணப்படுது, தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிறார்கள், தேவன் அவனோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 28:16 சொல்லுகிறது, நிச்சயமாக கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சானா? பெத்தேல். பெத்தேல்னா தேவனுடைய வீடு. அல்லேலூயா. பெத்தேல் என்பது தேவன் இல்லாத இடத்திலும் தேவன் இருப்பதை அறிகிற ஒரு இடம் தான் பெத்தேல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடம் பேர் என்ன? பெத்தேல். ஏன் இந்த இடத்துக்கு பெத்தேல்? தேவனை நம்முடைய கண்களினாலே பார்க்கிறனாலும் தேவனை உணரக்கூடிய இடம் எதுவோ அதுதான் பெத்தேல். அப்போ கில்காலிலே தன்னுடைய பழைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ளுகிறவனே பெத்தேல் என்கிற இந்த தேவனை அறிகிற சந்திக்கிற இடத்திற்குள்ளே வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனை தேடும் இடம் மட்டும் தேவனுடைய இடம் அல்ல, தேவன் நம்மை சந்திக்கிற இடம்தான் தேவனுடைய இடம். அல்லேலூயா. எங்க தேவனை தேடுறோமோ அது தேவனுடைய இடம் அல்ல, தேவன் நம்ம எங்கே சந்திக்கிறாரோ அந்த இடம் தான் தேவன் சந்திக்கிற இடம், அதுதான் தேவனுடைய இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்க? என் வாழ்க்கை சரியான நிலைக்கு வந்த பிறகுதான் தேவன் என்ன சந்திப்பாரு, நான் பாவத்தை விட்டாதான் ஆண்டவர் என்ன சந்திப்பாரு, நான் என் குணத்தை மாத்திக்கிட்டாதான் ஆண்டவர் சந்திப்பாரு, என் வாழ்க்கையில என்ன எதையாவது தேவனுக்கு அருவருப்பான பிரியமில்லாத காரியங்களை நான் விட்டுட்டா ஆண்டவர் என்னை சந்திப்பார். இல்ல என் தேவ பிள்ளைகளே, யாக்கோபின் குழப்பத்தில தேவனவனை சந்தித்தார். ஆமென். உங்க துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும்? ஆமென், அல்லேலூயா. முதல் கோணல். ஆமா, உங்க துவக்கம் சரியா இருந்தா உங்க பிரயாணம் சரியா இருக்கும். அல்லேலூயா. பெத்தேல் என்பது வானமும் பூமியும் இணைகிற ஒரு இடம். ஆதியாகமம் 28:12 சொல்லுகிறது, பூமியில ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது மனுஷன் தேவனை அடையறதுக்கு பல முயற்சிகளை செஞ்சான். ஆமென். ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவனே மனிதனுக்கு இறங்கி வந்த இடம் தாங்க பெத்தேல். அல்லேலூயா. தேவன் என்ன பண்றாரு? அந்த வெளிப்பாட்டை யாருக்கு தராரு? யாக்கோபுக்கு தராரு. யாக்கோபுடைய எந்த நிலைமையில ஆண்டவர் அந்த தரிசனத்தை தராரு? யாக்கோபு போய் 2 பரிவாரங்கள் நிறைய ஒரு காரியங்களை பெற்றதற்கு அப்புறம், இல்ல யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த தரிசனத்தை தரல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் தரக்கூடிய தரிசனங்கள், கர்த்தர் தரக்கூடிய வாக்கு தத்துவங்கள் சில நேரத்துல நம்ம சூழ்நிலைக்கு அப்படி ஆப்போசிட்டா இருக்கும். ஆமென். உங்களுக்கு விளங்குதா? அந்த காரியம் நடக்கிறதுக்கு ஏதுவான ஒரு சின்ன அறிகுறி கூட தென்படாது. ஆனா ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. சில நேரத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாக்கு தத்துவம் உண்மையான வாக்கு தத்துவமா, இது தேவன் தான் தராரான்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. உங்களால கிரகிக்க முடியாத ஒரு காரியம் இருக்கும், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்க இருதயம் நம்பும். இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னும் போது அந்த வார்த்தை வருது பாருங்க,
நான் நிச்சயமாய் சொல்றேன், அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. பெத்தேல் வாக்குத்தத்தம் பிறக்கிற இடம். தேவன் யாக்கோபிடம் சொல்லுகிறார், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13-15 வாசிச்சு பாருங்க. உன் சந்ததி பெருகும் என்று சொல்லுகிறார். யார பார்த்து சொல்றாரு ஆண்டவர்? எந்த நிலைமையில சொல்றாரு சொல்லுங்க? கர்த்தர் உங்களை சந்திச்சா என்ன சொல்லுவாரு? சொல்லுங்க. கர்த்தர் உங்களை சந்திச்சா வாக்குத்தத்தம் நிச்சயம். ஆமென், அல்லேலூயா. வெறுமை மாறுவது நிச்சயம். நீ ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். நீ பலுகி பெருக போறது நிச்சயம். உன் ஆண்டவர் உயர்த்துறது நிச்சயம். அல்லேலூயா. யாக்கோபு வாக்குத்தத்தத்தை கேட்கும் போது அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. வீடு இல்ல, ஆஸ்தி இல்ல, பாதுகாப்பு இல்லை, எதிர்காலம் தெளிவா இல்லை. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் இருந்தது. உங்க பிரயாணத்துல எதுவுமே இல்லைனாலும் வருத்தப்படாதீங்க, தேவ வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க பிரயாணம் போகும்போது வழிக்கு தடியையாவது பாதரட்சையாவது பணத்தையாவது கொண்டு போகாதீங்க, உங்களை போஷிக்கிற நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை பயணத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கை பயணத்துல இந்த உலகம் மனுஷங்க உங்களை கைவிடலாம், நீ நம்பினவர்கள் உங்களை விட்டு விலகலாம், நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நன்மை வராம இருக்கலாம். ஆனா நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், கில்காலின் அனுபவத்தை கடந்து வந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் பழைய வாழ்க்கை அடையாளத்தை மாற்றின அந்த தேவன் சொல்லுகிறார், உன்னை நிச்சயம் நான் சந்திப்பேன், உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தருவேன் மகனே. நீ வெறுமையா ஒண்ணும் இல்லாம உன் வாழ்க்கையில இனி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உன் இருதயமே உன்னை பார்த்து சொல்லுகிற அந்த நிலையில உன் காதுகளில் ஒரு சத்தம் கேட்கும், வனாந்தரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நடத்துகிறது. ஆமென், அல்லேலூயா. பெத்தேலிலே சூழ்நிலை மாறுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தை மாறாத எதிர்காலத்தை உருவாக்கியது. ஆமென். 5வது பெத்தேல்ல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற இடம். ஆமென். தேவன் யாக்கோபிடம் சொல்றாரு, நான் உன்னோட இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன்னு ஆண்டவர் முதல்ல சொல்லலைங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எப்படி வருது பாருங்களேன். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்லல. முதல்ல அந்த வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 28:15. ஆண்டவர் முதல்ல அந்த வாக்குத்தத்தத்தினுடைய துவக்கம் என்ன சொல்லுது? நான், அவ்வளவுதான், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சுன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எல்லாம் கொடுப்பேன், ஆனா அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதுதாங்க உண்மையான ஆசீர்வாதம். வேதம் சொல்லுது, தேவனுடைய பொருளாதாரங்கள் ஆசீர்வாதம். இந்த உலக பொருளாதார ஆசீர்வாதம் இல்ல, தேவன் நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்றாரு, அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். இந்த பெத்தேல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மறந்து போகாதே, பயந்துராத. உன் பிரயாணத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை தூக்கி சுமக்குகிற, உன்னை வழி நடத்துகிற, உன்னை முதிர் வயது வரைக்கும் ஏந்தி சுமக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் உன்னுடைய பிரயாணத்துல இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க. இந்த பெத்தேல் ஏன் 2வது எலியா பெத்தேலுக்கு கடந்து போனாரு? பழைய நிந்தை அகற்றப்பட்டாதால் தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம அறிய முடியும். அல்லேலூயா. அந்த பெத்தேல்ல எத்தனை பேர் வந்திருப்பாங்க? யாக்கோபு தான் முதல்ல அந்த பெத்தேலுக்கு போனாரா? அந்த பகுதியில எத்தனையோ பேர் போயிருப்பாங்கல்ல. ஆனா எல்லாருக்குமா ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு? எல்லாருக்குமா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாரு? எல்லாருக்கிட்டையுமா நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னாரு? எல்லாருமா அந்த பெத்தேல் என்கிற அந்த இடத்தின் அனுபவத்தை அனுபவித்தாங்க? ஏன் யாக்கோபு கிடைச்சது? ஏன்னா கில்கால் என்கிற அனுபவம் எந்த மனிதனுக்கு இருக்கிறதோ அவனே பெத்தேல் என்கிற அனுபவத்தை பெற முடியும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆரம்பம் கில்காலில இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம பெத்தேல் என்கிற ஆவிக்குரிய ஜெப வீட்டுக்குள்ளே நம்ம வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக எரிகோவுக்கு போகிறார்.
ஆமென். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க, வேகமா வாசிங்க. எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். இந்த எரிகோ என்பது என்ன பிரியமானவர்களே? இது ஒரு மதில் விழுந்த நகரம். ஆமென். எரிகோ என்பது தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்திற்கும் அந்த வாக்கு தத்தத்தை அனுபவிப்பதற்கும் நடுவில் நிற்கிற தடையான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவின் கடைசி பயணத்திலே பெத்தேலுக்கு பிறகு எரிகோ வருவது மிகவும் அர்த்தமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்க நல்லா பாருங்க, முதலாவது கில்காலிலே ஆரம்பிக்கிறார், 2வது பெத்தேலிலே வருகிறார், 3வது எரிகோவுக்கு போகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, என்னை கர்த்தர் எரிகோவுக்கு, அவரு எலியா தானா போகல, யார் அனுப்புறது? அப்ப உங்களை யார் அனுப்புறா? உங்க பிரயாணத்துல யார் உங்களை அனுப்புறது? கர்த்தர் தான் அனுப்புறாரு. முதல்ல கில்காலிலே துவங்க பண்ணுகிறார், பெத்தேலுக்கு அனுப்புகிறார். இப்ப 2வது எங்க போறாரு? எங்க அனுப்புறாரு? எரிகோவுக்கு அனுப்புறாரு. எரிகோ என்பது ஒரு ஆசீர்வாதமான இடம் அல்ல. எரிகோ என்பது ஒரு நல்ல தேசம் அல்ல. எரிகோ என்பது லகுவான காரியம் அல்ல. அது ஒரு அடைக்கப்பட்ட ஒரு இடம், கடினமான ஒரு இடம். அங்க இருக்கிற ஜனங்கள் மோசமானவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் எலியாவை அங்கே போக அனுமதிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டோம், அதனால இனிமே என் வாழ்க்கையில போராட்டம் இல்ல, இனிமே என் வாழ்க்கையில பிரச்சனை இல்ல, என் கண்ணீர் இல்ல, வியாதி இல்ல, பலவீனம் இல்ல, இனி என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் பெத்தேலுக்கு வருகிற உங்களை கர்த்தர் எரிகோவுக்கு அனுப்புகிறார். என்னங்க ராமன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் வாக்குத்தத்தமான தேசத்திற்கு வந்தார்கள். ஆனால் அவர்கள் உடனடியாக எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியவில்லை. வாக்குத்தத்தம் வந்துச்சு. கில்கால்ல தொடங்கினாங்க. புதிய உடன்படிக்கை வந்துச்சு. பெத்தேலுக்கு வந்தாங்க. ஆனா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாங்களா? இல்ல. அங்க ஒரு விஷயம் தடையா நிக்குது. என்ன? எரிகோ. அல்லேலூயா. இப்பொழுது எரிகோவின் மதில் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. எரிகோ இஸ்ரவேல் புத்திர நிமித்தம் அடைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், ஆனா வாக்குத்தத்தத்தின் வழியில் தடைகள் இருக்காது என்று நினைத்து கொள்ளாதீர்கள். ஆமென். விளங்குதா? புரியுதா இல்லையா? உங்க முகங்கள்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறீங்க மட்டும் தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். வாங்க, என் கூட வாங்க, டிராவல் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். பிரியமானவர்களே, இந்த எரிகோ மனிதனால் உடைக்க முடியாத மதில். எரிகோவின் மதில் சாதாரணமான மதில் இல்லைங்க. அதை குறித்து நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. அதனால மறுபடியும் நான் சொல்லி உங்க நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. அதை மனித சக்தியினாலே உடைக்க முடியாது. முதல்ல எரிகோ சாதாரணமான மதில் இல்ல, அதை மனித சக்தியால உடைக்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். நீங்க கில்காலில தொடங்கி பெத்தேல்ல உங்க பிரயாணத்தை மறுபடியும் ஆரம்பித்து நீங்க எரிகோவுக்கு வந்தீங்கன்னா உங்க சக்திக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகளை தான் நீங்க சந்திப்பீங்க. அல்லேலூயா. எந்த மனிதன் கில்கால்ல தொடங்குறானோ அவன் ஓட்டத்துல அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனை சாதாரணமான பிரச்சனை இல்ல, அது எரிகோவை போன்ற மிக கடினமான பிரச்சனை. நான் சொல்ல முடியும், இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில மற்றவர்களை விட நீங்க அதிக கடினமான பாதையிலே நடத்தப்படுகிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சரியான ட்ராக்ல போறீங்கன்னு அர்த்தம். உங்க துவக்கம் எங்க ஆரம்பிச்சிருக்குது? கில்கால்ல ஆரம்பிச்சிருக்குது. உங்க நிந்தைய புரட்டி போட்டிருக்கிறீங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கு பிரதர், எனக்கு நடக்கல. அங்கெல்லாம் சமாதானமா இருக்கிறாங்க, என் வீட்டுலதான் பிரச்சனை, என்ன மட்டும் தான் தேடி வருது, எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குது. ஏன்னா உங்களை எரிகோவுக்கு கர்த்தர் போக சொல்லி இருக்கிறா. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மதிலை தள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, அல்லது கவன் கல்ல வச்சு மதில அடிங்கப்பா, ஒரு கடப்பாறையை கொண்டு போய் மதில இடிங்கன்னு சொல்லல. அதற்கு மாறாக தேவன் வேறொரு காரியத்தை சொல்லுகிறார். முதல்ல ஆண்டவர் மதிலை சுற்றுங்கள் என்று சொல்லுகிறார், 2வது காத்திருங்கள் என்று சொல்லுகிறார், 3வது எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லுகிறார், 4வது சத்தமிடுங்கள் என்று சொல்லுகிறார். 4 காரியம் என்னன்னு சொல்லுங்க? மதில சுற்றுங்கள், 2வது காத்திருங்கள், 3வது எக்காலத்தை ஊதுங்கள், 4வது சத்தமிடுங்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 3:5, 3வது வசனம் 4-5 வாசிங்க பார்க்கலாம்.
அப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர்கள் வெற்றிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளை பட்டணத்தை 7 தரம் சுற்றி வரக்கிறவர்கள் ஆசாரியர்கள் எக்காளங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் எடுபொழிக்கும் போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்கிறவர்கள். பிரியமானவர்களே, எரிகோ மனிதனுடைய வல்லமையை சோதிக்கிற இடம் அல்ல, வலிமையை சோதிக்கிற இடம் அல்ல, அது கீழ்ப்படிதலை சோதிக்கிற இடம். அல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா, வலிமையை கூட நாம காமிச்சிடுவோம், ஆனா கீழ்ப்படிகிறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆமென். அல்லேலூயா. எரிகோ நான் செய்ய முடியாது என்பதை உணர்கிற இடம். என்னால, என் பலத்தால, என் அறிவினால, என் சாமர்த்தியத்தினால என்னால முடியாது, இது என் தேவனால மாத்திரம்தான் முடியும், அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற உணர்வை, இருதயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் எரிகோ. ஏன் ஆண்டவர் எரிகோவுக்கு அனுப்புறாருன்னா இதுக்குதான் அனுப்புறாரு. அல்லேலூயா. பெத்தேல் தேவனுடைய அப்பத்தின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், தேவனுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், தேவன் சந்திச்சதுக்கு அப்புறம், வாக்கு தத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம், ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்துட்டாருன்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு எரிகோவுக்கு போங்கிறார். ஏன் எரிகோவுக்கு போகணும்? அங்க போனா பெரிய மதில் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, மனுஷனால உடைக்க முடியாத ஒரு பெரிய தடை இருக்குது. ஏன் அப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஏன்னா ஒன்னால முடியாது, என் வல்லமையினாலே முடியும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக தேவன் அதை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனைகளுக்கு நம்மால, நம்முடைய அறிவினால தீர்வு காண முடியாது, இந்த கதவுகளை திறக்க முடியாது, பணத்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாது, அதிகாரத்தால் என்னால ஒன்றும் செய்ய முடியாது, மனிதர்களால, அநேக கூட்டத்தின் மனிதர்களை நான் வைத்திருப்பதனால் என்னால செய்ய முடியாது, என் முயற்சிகள் மட்டும் இதை திறக்க முடியாது என்பதை நான் அறிந்து கொள்ளுகிற இடம் தான் எரிகோ. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னால் முடியாது, ஆனால் தேவனால் முடியும் என்று விசுவாசிக்கிற இடம் தான் எரிகோ. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பெரிய தேவ மனிதர் ஜான் வெஸ்லி ஒரு முறை ஒரு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ ஒரு பிசாசு பிடிச்சிருந்த ஒரு வாலிபன் இருந்தான். என்னன்னா, அந்த பிசாசை எந்த ஊழியக்காரனாலே துரத்த முடியல. எத்தனையோ ஊழியக்காரர்களிடத்துல போய் என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. அந்த பிசாசு என்ன பண்ணுமா, எந்த ஊழியக்காரன் அந்த பிசாசை துரத்துறதுக்கு வந்தாலும் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையினுடைய ரகசியங்களை சொல்லுமா. அதனால எந்த ஊழியக்காரனும் அந்த பிசாசினுடைய காரியத்தை துரத்துவதற்கு என்ன இல்ல, போக முடியல. சிலர் போனாலும் ஜெபித்தாலும் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. ரெண்டாவது, அந்த வாலிபன் ரொம்ப திடகாத்திரமா இருப்பானா, அவனை யாராலே கட்டுப்படுத்த முடியாதா, பிடிக்கவே முடியாது, அவ்வளவு பயங்கரமான காரியங்களை செய்வானா. அப்போ அந்த பட்டணத்துல ஜான் வெஸ்லி வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு கூட்டம் நடக்குதுன்னு சொல்லி அந்த பிசாசு பிடிச்சிருந்த மனுஷனை பல பேர் சேர்ந்து அவனை கை காலெல்லாம் கட்டி கொண்டு வந்து அந்த ஜான் வெஸ்லியினுடைய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அந்த வழியில பிடித்து வைத்திருந்தாங்க. எல்லாருடைய கண்களும் இப்பொழுது அந்த பிசாசையும் எப்படி ஜான் வெஸ்லி அதை ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஜான் வெஸ்லி அவருடைய வாகனத்துல இறங்கி அந்த ஸ்டேஜுக்கு செய்தி கொடுக்கறதுக்காக அவர் நேரா கடந்து போயிருந்தார். அவர் வேகமா நடந்து போய்கொண்டே இருந்தார். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம், அவருடைய கண்கள் எல்லாம் இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்ப என்ன நடக்க போகுது, இப்ப என்ன மாதிரியான சம்பவம் நடக்க போகுது, அந்த பிசாசு எப்படி போக போகுது, ஜான் வெஸ்லியாலே துரத்த முடியல, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய காரியம் அங்கே ஜனங்கள் அவளோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஜான் வெஸ்லி போகிறாரு. அந்த பிசாசு சொல்லுதான், ஜான் உன்னால முடியாது, என்ன துரத்த உன்னால முடியாது அப்படின்னு சத்தம் போட்டு கத்துதான். இவரு அந்த பிசாசை பொருட்படுத்தவே இல்லை. அவர் போற வேகத்துல அந்த பிசாசை பார்த்து சொன்னாரு, என்னால முடியாது, இயேசுவால முடியும், போன்ட்டு போயிட்டாரா. பிரியமானவர்களே, அந்த ஒரே வார்த்தையில அத்தனை ஆண்டு காலம் அவ்வளவு மனிதர்களை அலைக்கொழித்துக் கொண்டிருந்த அந்த பிசாசு அந்த நிமிடத்துல அந்த மனுஷனை விட்டு விலகினார். பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு ரொம்ப சின்னதுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும், உங்களை அநேகத்துக்கு அதிபதியா மாத்து வச்சிருக்காரு. அல்லேலூயா. இந்த எரிகோ என்ன, என் இயலாமையை எனக்கு காண்பிக்கிற ஒரு இடம் தான் எரிகோ. என் பலம் அல்ல, தேவனுடைய பலன் என்று சொல்லி எனக்கு காண்பிக்கிற ஒரு இடம். நான் கீழ்ப்படிந்தால்தான் என் ஆண்டவர் எனக்காக எதையும் செய்வார் என்கிறத உண்மையை எனக்கு காண்பித்து கொடுக்கிற இடம் தான் எரிகோ. அல்லேலூயா, அல்லேலூயா.
பாருங்க, எரிகோ அமைதியின் சோதனையை காண்பிக்கிறது. பொறுமையை கத்துக் கொடுக்குற இடம் தாங்க எரிகோ. எப்படி பொறுமையா இருங்க அப்படின்னு காத்து கொடுக்கிற ஒரு இடம் தான் எரிகோ. எரிகோவை சுற்றும் பொழுது முதல் 6 நாட்கள் அவர்களுடைய மனநிலைமை என்ன இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல 6 நாள் சுத்துறாங்க, மதில் உடையல. அப்புறம் ஒரே நாள்ல எத்தனை முறை சுத்துறாங்க? 7 நாள் சுத்துறாங்க. அப்பயும் மதில் என்ன பண்ணல. 6 தடவை சுத்தி வரும்போதும் மதில் உடையல. ஆனா 7வது நாள் சுத்தி வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன பொழுது மதில் உடைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 7வது நாள் தான் தேவனுடைய நேரம். அல்லேலூயா. சில நேரத்துல 6 நாள் 6 முறை தேவனுடைய நேரம் அல்ல. புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? 6 நாளும் 6 முறையும் தேவ நேரம் இல்ல, 7வது முறை தான் தேவனுடைய நேரம். அப்ப எரிகோ என்பது காத்திருக்க பண்ணுகிற இடம். ஆமென். யாருக்கு காத்திருக்கணும்? தேவனுடைய வேலைக்கு. 7வது நேரம் வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன் என்று சொல்லி என்னை நானே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம் தான் இந்த எரிகோ. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எரி தாமதம் என்பது மறுப்பல்ல, தேவனுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்பதற்கான காரணமாக இருக்கலாம். சில நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தாமதத்தை கொடுக்கிறாருன்னா நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கும் பார்க்கிறேன், அநேக தேவ பிள்ளைகள் நெடுங்காலமாய் காத்திருக்குது இருதயத்தை. ஆமா, உங்க இருதயம் இழைக்கதான் போகும், சரீரம் இழைச்சுதான் போகும். சில நேரத்துல இனி வாய்ப்பே இல்லைன்னு முடிவுக்கே வந்துருவோம். இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், இன்னும் காலம் முடிய போகுது, இதுக்குள்ள இனி வந்தா என்ன வரா கட்டினான்னு நம்ம சில முடிவுக்கே வந்துட்டு இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய நேரம் இன்னும் வரல. முன்பு இருந்த ரசத்தை விட பின்பு இருந்த ரசம் எப்படி இருந்தது? நான் சொல்றேன் பிரியமானவர்களே, நீங்கள் முன்பு வாழ்ந்த வாழ்க்கையை விட உங்களுக்கு ஒரு நேரத்தாண்டு வச்சிருக்கிறாருல, அதுக்கு பின்னாடி உங்க வாழ்க்கை இருக்கு பாருங்க. அது எவ்வளவு நேரம்லாம் என்னால சொல்ல முடியாது, எவ்வளவு காலம்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க வாழ்ந்த எல்லாவற்றையும் விட அது மேலானதாக, வல்லமையுள்ளதாக, மகிமையானதாக, தேவனுடைய கரத்திலே ஒரு விலையேற பெற்றதாக இருக்கும். கையில வைத்து ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. 7ஆம் நாளில் அது சரியான நேரத்தில் விழுந்தது. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எந்த தடைகளையும் கர்த்தர் சரியான நேரத்தில் விழ பண்ணணும். ஆமென். எரிகோ கண்களுக்கு எதிரான விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிற இடம். அவர்கள் பார்த்தது பெரிய மதில், ஆனால் தேவன் சொன்னது, அதை உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பேன் என்று சொன்னார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவும் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். இங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு? தேவன் வெற்றியை முதலிலே வார்த்தையிலே கொடுத்து விட்டு மதிலை பின்னாலே விழ பண்ணுகிறார். நம்ம ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமான ஆண்டவருங்க. அவர் எப்பவுமே வித்தியாசமா தான் செய்வார். அல்லேலூயா. ஆமா, லாசருக்கு பறிக்கிறான்னா ஆண்டவர் 4 நாள் தங்குவான்றார். ரொம்ப வித்தியாசமான ஆண்டவர். மறிக்கிறதுக்கு முன்னாடியே போய் அற்புதம் பண்ணலாம் முடியாது. ஆண்டவர் மகிமை அடைய போகிறார். அல்லேலூயா. சில நேரத்துல தேவனுடைய கால தாமதங்கள் அவருடைய மகிமைக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப ஜனங்க பாக்குறதெல்லாம் மதில். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை உனக்கு கொடுத்துட்டேங்கிறார். எங்கேயாவது நம்ப முடியுமா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. வானத்தின் பணிகளையும் பூமியின் கொழுமையை கர்த்தர் தரப்போகிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் நீங்கள் தொடர வேண்டாம், அது உங்களை தொடர போகிறது. மரண பள்ளத்தாக்களே நடந்தாலும் அது உங்களை சொல்லுங்க அணுகாது, சேதப்படுத்தாது. இப்ப ஆண்டவர் இதை சொல்லிட்டாரு. ஆனா நீங்க திரும்பி பாக்குறீங்க, பெரிய மதில் தான் இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வெற்றியை முதலில் வாக்குத்தத்தமாக தருவார், பின்பு அதை செய்து காட்டுவார். அல்லேலூயா. நாம் காண்பதின் அடிப்படையில் விசுவாசிக்க கூடாது, தேவன் சொன்னதின் அடிப்படையில விசுவாசிக்கணும். அவர் வாயில் இருந்து ஒரு வார்த்தை வந்துட்டா அந்த வார்த்தை நிறைவேறிய தீருங்க. அல்லேலூயா. அவர் ஒண்ணு சொன்னா அது நடக்கும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஆமென், நடக்கும். நடக்குமா நடக்காதா? ஆமா, உங்களுக்கு சொன்னது அவர் நிறைவேற்றுவார். நீங்க வாழத்தான் போறீங்க. உங்களுக்கு ஒண்ணும் நடக்காதுன்னு சொன்ன வாய்கள் எல்லாம் ஒரு நாள் ஆச்சரியப்பட்டு பேசதான் போகுது.
உங்களை உயர்த்துறத அந்த தலைகள் நிமிர்ந்து பார்க்கதான் போகுது. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்ய போறார். ஆமென். எரிகோ கீழ்ப்படிதலின் இடமா. அவர்கள் தேவனுடைய கற்பனையை கட்டளைய புரிந்து கொண்டதுனால என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க கீழ்ப்படியில. எங்க யோசிச்சு பாருங்களேன், மதில சுத்துறதுனால எங்கேயாவது விழுன்னு ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சிஸ்டர்? இப்ப நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணா போதும் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில எல்லாம் நடக்கும்ன்றேன். எங்க பிரதர், நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ ஒரு சோர்வு நமக்குள்ள வந்துட்டா, இதே மாதிரிதான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்க மதில சுத்துங்க, மதில் விழுன்னு சொன்னார். அப்ப அவங்க இருதயத்துல என்ன நினைச்சிருப்பாங்க? ஏங்க, ஒரு ஆளுக்கு ஒரு உளி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நான் அடிச்சு உடைச்சிருந்தா கூட ஏதோ ஒரு வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ உடைச்சிருக்கலாம். ஒரு முயற்சியாவது பண்ணி பார்த்திருக்கலாம். அநியாயத்துக்கு மதில சுத்துங்க நடக்கும்னு சொல்றாரு அப்படின்னு அவங்க இருதயத்துல ஒரு அவிசுவாசம் வந்திருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு நம்ம அப்படித்தானே நினைக்கிறோம். வாக்குத்தத்தம் வரும்போது என்ன யோசிக்கிறோம்? எல்லாம் நல்லதுதான், நடந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா வேதம் சொல்லுது, நாம கட்டளையை புரிந்து கொண்டதுனால கீழ்ப்படிய வேணாம். வேதம் சொல்லுகிறது, தேவன் சொன்னதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை, கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உங்க அற்புதம் புரிந்துக்கிறதுனால நடக்கிறது இல்ல, கீழ்ப்படிகிறதுனால நடக்குது. புரிஞ்சுக்குங்க. இது புரியுதா உங்களுக்கு? இது புரியுதா இல்லையா? நீங்க புரிந்து கொள்றதுனால, உங்களுக்கு வாக்குத்தத்தம் வந்ததுனால, ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியறதுனால ஒரு அற்புதம் நடக்கிறது இல்ல, நீங்க கீழ்ப்படிகிறதுனால நடக்குது. அல்லேலூயா. நீங்க இதை செய்யாதீங்க, இந்த அற்புதம் நடக்கும்னா, ஆமா ஆண்டவர் சொன்னாரு, இல்ல நான் கீழ்ப்படுகிறேன், அதனால அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்குங்க. இது தேவன் நியாய தீர்ப்பும் ஒரே இடத்துல நடந்தது, கிருபையும் ஒரே இடத்துல நடந்தது. யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? எரிகோவுல ஆண்டவர் கோபமும் பட்டாரு, அன்பாவே இருந்தார். காணாத தேவனை நம்பின ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க பேர் என்ன? ராகாப். அல்லேலூயா. ராகாப். ஒரே நேரத்துல ஒரே நகரத்துல மதில்களும் விழுந்தன, ராகாபின் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. ஆமென். உங்களுக்கு விரோதமா இருக்கிற மனுஷங்க மேல தேவ கோபமும் இறங்கும். உங்களை நேசிக்கிற, உங்களுக்காக உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவன் நன்மைகளையும் தர விரும்புகிறார். ஆமென். எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, நான் கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அல்லேலூயா. இந்த எரிகோவை குறித்து நான் பார்த்து விட்டோம். போதுமான அளவுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யோசுவாவின் காலத்துல எரிகோ மதில், எலியாவின் காலத்துல அது அடுத்த நிலைக்கு செல்லும் பாதையாக மாற்றப்பட்டது. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், அன்னைக்கு ஏன் எரிகோவின் மதில்கள் உடைக்கப்பட்டதுன்னா, இந்த எலியா ஒரு நாள் அந்த எரிகோவை கடந்து போக வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், பிரியமானவர்களே, நீங்க கனவுல கூட நினைக்க மாட்டீங்க, சில தடைகளை ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்காக எரிகோவின் மதில்களை உடைத்திருப்பார். ஏனென்றால் நீங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தேவன் என்றைக்கோ அந்த அற்புதத்தை செய்திருப்பார். அல்லேலூயா. எரிகோவுக்கு ஆண்டவர் போன்னு சொல்லும் பொழுது எலியாவுடைய இருதயத்தில் என்ன தெரியுமா யோசிச்சிருப்பாரு? எரிகோ உடைக்கப்பட்ட ஒரு நகரமாச்சே, சுவர் தகர்க்கப்பட்டிருக்குது, ஏன் நான் போவதற்காக என்றைக்கோ தேவன் ஒரு அற்புதத்தை செய்திருந்தார். அல்லேலூயா. 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 ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக கில்காலை பார்த்துட்டோம், பெத்தேலை பார்த்துட்டோம், எரிகோவை பார்த்துட்டோம். இன்றைக்கு ஒரே ஒரு காரியம், யோர்தானை பார்க்க போகிறோம். ஆமென். யோர்தானை பற்றி ஆழமாக பார்த்தால் அது வெறும் ஒரு நதி அல்ல. எலியாவின் கடைசி பயணத்திலே யோர்தான் என்பது ஒரு நிலையை முடிந்து அடுத்த நிலைக்குள்ளே போகக்கூடிய ஒரு எல்லையை காண்பிக்கிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 6-11 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, எலியா கில்காலிலிருந்து பெத்தேலுக்கும், பெத்தேலிலிருந்து எரிகோவுக்கும் சென்று இறுதியில் கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்பதை 2 ராஜாக்கள் 2:6 நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் எலியாவினுடைய கடைசி பூமிக்குரிய பயணத்தின் உச்சகட்டமாக இருந்தது. யோர்தான் ஒரு எல்லை. யோர்தான் நதி வேதாகமத்திலே பல முறை ஒரு எல்லையை தாண்டும் இடமாகவே இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் போவதற்கு இந்த யோர்தானை தான் கடந்து போனார்கள். இந்த யோர்தானை கடந்துட்டா எங்க போயிடலாம்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போய்விடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா.
வனாந்திரத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இந்த யோர்தானை நாம் கடந்து ஆக வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோசுவா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே உலர்ந்த தரையிலே நின்றார்களாம். ஆமென். யோர்தான் என்பது பழைய நிலைக்கும் புதிய நிலைக்கும் உள்ள ஒரு எல்லையை காண்பிக்கிறது. அல்லேலூயா. நீங்க கில்காலில ஆரம்பித்து பெத்தேலுக்கு போய் பிரயாணம் போய் அடுத்தது எரிகோவினுடைய மதிலினுடைய தடைகள் எல்லாம் கடந்து நீங்கள் யோர்தானுக்கு வருகிற பொழுது அங்கே இரண்டாக பிரிக்கப்பட்ட எல்லைகள் எல்லாம் கடக்கப்பட்ட ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். இந்த யோர்தான் பின்னால் திரும்ப முடியாத ஒரு நிலையை காண்பிக்கிறது. யோசுவாவின் காலத்திலே இஸ்ரவேல் யோர்தானை கடந்த பிறகு அவர்களுடைய வனாந்தரமான வாழ்க்கை முடிந்து விட்டது. அல்லேலூயா. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளே நுழைந்தார்கள். அதே போல எலியாவின் வாழ்க்கையில இந்த யோர்தானை கடந்த உடனே அவர்களும் திரும்ப என்ன பண்ணல, அந்த யோர்தானை திரும்பி வரல, பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். உங்களுக்கு புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்க யோர்தானை கடந்த உடனே கானானுக்குள்ள பிரவேசிச்சாங்க. எலியா இந்த யோர்தானை கடந்த உடனே பரலோகத்துல பிரவேசிக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு யோர்தான் என்கிற ஒரு எல்லை இருக்கிறது. அதை கடக்கிற பொழுதே நாம் பரலோகத்துக்குள்ளே கடந்து போக முடியும். அல்லேலூயா. எலியா யோர்தானுக்கு வந்த பொழுது தண்ணீரை இரண்டாக பிரித்தார். அல்லேலூயா. எலியா தன் சால்வையை சுருட்டி அடித்தாரு, அது ரெண்டு புறமாக பிரிந்தது. உங்களுக்கு புரியுதா? அது எலியா தன்னுடைய வல்லமையினால் அதை செய்யல, தேவனுடைய வல்லமையினாலே அதை செய்தார். நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கும் தடைகளை தேவனே வழியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்கள் சரியான பாதையில நடக்கிற பொழுது தடைகளை உடைக்கிற தேவ ஆவியானவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போவார். இந்த பிரயாணம் நம்முடைய அனுபவத்தினாலே அல்ல, அறிவினாலே அல்ல, பலத்தினால அல்ல, வேற எந்த காரியத்தினாலும் இந்த பிரயாணம் வாய்க்காது. உங்களை நடத்துகிற தேவ ஆவியானவரை சரியான பாதையில நீங்கள் அவரோடு கூட இசைந்து நடக்கும் பொழுதே இந்த பிரயாணம் உங்களுக்கு வாய்க்கும். அல்லேலூயா. இந்த யோர்தானிலே இன்னொரு காரியம் இருக்கிறது. சால்வை இந்த எலிசாவின் மேல போடப்படுகிறது. எலியா தன் சால்வையை பயன்படுத்தினார். இந்த 2 ராஜாக்கள் 2:8 வாசிக்கும் பொழுது சால்வை என்பது எலியாவின் அழைப்பையும் தீர்க்க தரிசன ஊழியத்தையும் நினைவுபடுத்துகிறது. ஆனா எலியா யோர்தானை கடந்த பிறகு அந்த சால்வை எலிசாவின் இடத்துல விழுகிறது. இந்த 2:13 வாசிக்கிறோம். எலியா மேலிருந்து விழுந்த சால்வையை எடுத்து மறுபடியும் எலிசா திரும்பவும் வரும் பொழுது அந்த யோர்தான்ல அடுக்கிறாது, அது ரெண்டாக பிரிகிறது. அல்லேலூயா. சால்வை என்பது ஊழியம். அது எலிசாவுக்கு வரும் பொழுது 2 மடங்கு வல்லமையாய் கிரியை செய்யக்கூடிய ஒரு ஊழியமாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா. அதாவது என்னன்னா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோர்தானுங்கிற எல்லை எதுன்னா, இந்த யோர்தானுங்கிற எல்லையை நீங்க கடக்கணும்னா உங்களோடு இந்த ஊழியம் நின்று விடக்கூடாது. உங்கள் தலைமுறைகளுக்கு நீங்கள் அதை கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கில்காலிலே நீங்க பழைய வாழ்க்கையை முடிச்சு வரீங்க, பெத்தேலில தேவனுடைய வீட்டுக்கு நீங்க வந்த உடனே அங்க ஒரு உடன்படிக்கை கூட கிடைக்குது, வாக்குத்தத்தம் பண்றாரு. வாக்குத்தத்தம் பெற்றால் மட்டும் போதாது, தடைகளை உடைய பண்றதுக்கு கீழ்ப்படிய சொல்றாரு. கீழ்ப்படிந்து நீங்க வந்த உடனே உங்க முடிவை ஆண்டவர் எங்க வைக்கிறாரு? இந்த யோர்தானை கடந்த உடனே பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா அந்த யோர்தானை ஆண்டவர் கடக்கிறதுக்கு ஒரு சின்ன செக் பாயிண்ட் வைக்கிறார். என்ன தெரியுங்களா? உங்க ஓட்டம் உங்களோட முடிஞ்சிடக்கூடாது, உங்க தலைமுறைகளுக்கு அதை கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ஊழியம் ஒருவரோடு முடிந்து விடுவதில்லை. தேவன் அதை அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எலியா பரலோகத்துக்கு போறாரு, ஆனா எலிசா பூமியில 2 மடங்கு ஊழியத்தை பண்ணுகிறார். நான் சொல்றேன் பிரியமானவர்களே, நீங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உங்க ஊழியம் உங்க தலைமுறைக்கு 2 தனியா கிடைக்கணும். அல்லேலூயா. நீங்க பரலோகம் போவீங்க, உங்க தலைமுறை பூமியில எலிசாவை போல 2 மடங்கு அதிகாரத்தோடு ஊழிய செய்யும். அல்லேலூயா. இதுதாங்க பிரயாணம். இதுக்குதான் தேவன் ஆண்டவர் இத்தனை பாதைகளில் உங்களை நடத்துகிறார். இத்தனை பாதைகளில கர்த்தர் உங்களுக்கு நடத்துவதனுடைய நோக்கம் என்ன? உங்க முடிவு எப்படி இருக்கணும்? ஒரு உண்மையா தேவனுடைய ஊழியக்காரனா, தேவனுடைய பிள்ளையா இருந்தா அவன் முடிவு எப்படி இருக்கணும்? 10 பேரையாவது எழுப்பிட்டு தாங்க சாகணும். அல்லேலூயா.
ஒரு தேவ பிள்ளை சாதாரணமான மரணத்துக்குள்ள போயிடக்கூடாது. வியாதி பலவீன நம்ம மரணத்துக்குள்ள கொண்டு போக கூடாதுங்க. ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வியாதிய ஜீவனை எடுக்க கூடாது. அல்லேலூயா. சாதாரணமா என் மரணம் இருக்க கூடாது. 10 பேரையாவது எழுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த தலைமுறை என் வாழ்க்கையில ஒரு சாட்சி இருப்பதை பார்க்கணும். நான் 1 மடங்கு ஊழியம் செஞ்சா என் தலைமுறை 10 மடங்கு எழும்பணும். அப்படி ஒரு பிரயாணம் இருக்கணுங்க. அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. அவனை தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்வேன்னு சொல்றாரு. எலியா வாழ்க்கையில பாருங்க, அவர் சூரிய செடியின் கீழே போய் ஒளிஞ்சிட்டாரா, போதும் ஆண்டவரேன்னு மறுதளிச்சாரா? ஆனா எலியாவுக்கு ஏன் தெரியுமா ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுற அந்த அனுபவத்தை கொடுத்தாரு? ஏன்னா எலியாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் எலிசாவுக்குள்ள 2 தனியா கிடைத்தது. ஆமென், அல்லேலூயா. இரட்டிப்பான அபிஷேகத்தின் கதவு அங்கே திறக்கப்பட்டது யோர்தானில. அங்க சொல்றாரு, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவேன், ஆனா நீ என்ன பார்த்தா உனக்கு என்ன கிடைக்கும்? அபிஷேகம் கிடைக்கும். எலிசா கேட்டது என்ன தெரியுமா? யோர்தான்ல தான் கேட்கிறார். அவரு கில்கால்ல கேட்கல, பெத்தேல்ல கேட்கல, எரிகோல கேட்கல, யோர்தான் கிட்ட வரும்போதுதான் கேட்கிறார். என்ன வேணும்னு கேட்கிறாரு எலியா. உனக்கு என்ன வேணும்? என்ன பின்தொடர்ந்து வரியா? உனக்கு என்ன வேணும்? உமக்குள்ள இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு 2 தனியா வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோர்தான் மரணத்தை நினைவுபடுத்தும் இடமல்ல, அது எலியாவுக்கு மரணத்தை கொண்டு வரவில்லை, மாறாக எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அடையாளத்தை கொடுத்தது. ஆமென். வாழ்க்கை என்பது மரணத்தோடு முடிஞ்சிடக்கூடாதுங்க. நம்முடைய மரணம் கூட ஒரு அடையாளத்தை இந்த பூமியில ஏற்படுத்தணும். இன்றைக்கும் எத்தனையோ தேவ மனுஷர்களை மற்றவங்களுக்கு அடையாளமா சாட்சிகளை, இப்ப கூட நான் ஜான் வெஸ்லியுடைய சாட்சி சொன்னேன். அந்த மனுஷன் இன்னைக்கு உயிரோட இல்லை. அவர் வாழ்ந்த நாட்களில எத்தனையோ அற்புதங்களை, எத்தனையோ பெரிய காரியங்களை தேவ நிமித்தமாய் செய்தார். அவர் மரித்தும் இன்றைக்கும் அந்த அபிஷேகம் பலருக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஜான் வெஸ்லியின் புஸ்தகத்தை படித்த எத்தனையோ பேர் நானும் இப்படி மாறணும்னு சொல்லி அவருடைய அந்த சாட்சியை கேட்டுதான் இன்னொரு ஊழியக்காரர் இருக்கிறார் அமெரிக்க தேசத்துல. அவருடைய சாட்சியை கேட்டு ரட்சிக்கப்பட்டுதான் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்றைக்கு பெரிய ஊழியக்காரரை அவர் மாறி இருந்தார். எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய சாட்சிகளை கேட்கும் போது நம்முடைய இருதயத்துல ஒரு பெரிய பாரம் உண்டாகிறது. நாளைக்கு உங்க சாட்சியை கேட்கும் போது உங்க பிள்ளைகளுடைய இருதயம் உடைக்கப்படணும். என் தாயும் என் தகப்பனும் இப்படி வாழ்ந்தாங்களே ஆண்டவருக்காக, நான் இப்படி வாழணுங்கிற எண்ணம் உங்க பிள்ளைகளுக்கு உண்டாக்கணுங்க. அப்படி ஒரு அடையாளத்தை இந்த பூமியில வச்சுட்டு போகணும்னு ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோர்தானை நீங்கள் தனியாக கடக்க வேண்டியதில்லை. யோர்தானை அடர்ந்த பொழுது அவன் தனியாக இல்லை. எலியா கூட எலிசா இருந்தாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 3 இடத்தை கடக்கிறதுக்கு நீங்க தேவனுடைய சித்தத்தினால கடந்துட்டீங்கன்னா, 4வதா நீங்க கடக்கிற இடத்துல உங்களோடு கூட உங்கள் சந்ததியும் உங்கள் குடும்பமும் இருக்கும், உங்க தலைமுறை இருக்கும். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். கில்காலில் இருந்து பெத்தேல், பெத்தேலில் இருந்து எரிகோ, எரிகோவில் இருந்து யோர்தான். இந்த 4 இடங்களையும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த காலத்தை விட்டு விடுங்கள், தேவனுடைய பிரசன்னத்திற்கு வாருங்கள், தடைகளை விசுவாசத்தினால் எதிர்கொள்ளுங்கள், கடைசி எல்லையும் கடப்பதற்கு தயாராகுங்கள். நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். சாட்சிகளாக, அடையாளங்களாக இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை வைப்பார். நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.